வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஒரு 5 ஏக்கர் பூமி விற்பனைக்கு இருக்குங்க. இந்த பூமி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அட்டப்பாடி வில்லேஜ், ஆனகட்டி அட்டப்பாடி வில்லேஜ்குள்ளே இருக்குங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் இருக்குது. இது அருமையான ஒரு பூமி, கிழக்கு சரிவான பூமி, செம்மண் பூமி. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான்டேஷன், ஃப்ரூட்ஸ் பிளான்டேஷன், அக்ரிகல்ச்சர் லேண்ட், சகல சௌகரியங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பூமி பார்ப்போம். இந்த ஃபுல் வீடியோ முடியறதுக்கு கடைசியில் சில ப்ராப்பர்ட்டியோட அறிவிப்பெல்லாம் நம்ம சொல்லலான் இருக்கோம். முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்த்துக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பூமி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பொதுவாக நம்மளோட வீடியோவில் வந்தாலே, நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் வந்தாலே விலை கம்மி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து நம்ம பயணிப்போம் என்பது உறுதியாக நம்ம சொல்லிக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி, செம்மண், சூப்பரான ஒரு பூமி, அட்டகாசமான கிளைமேட்டில் நல்ல அப்ரோச் ரோடு வசதியோடு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள், ஆரஞ்சு இருக்குது, சாத்துக்குடி வச்சுருக்காங்க, பைனாப்பிள் வச்சுருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, சப்போட்டா இருக்குது. அதுபோக பாருங்கள் இந்த மாதிரி மீன் பண்ணை, ஒரு சின்ன ஒரு சூப்பராக நம்ம வீட்டுக்கு தேவையோ இல்லை வேறு கெஸ்ட்டுகள் வந்தாலும் யாருக்கா விற்கிறக்கும் இந்த மாதிரி மீன் தொட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக அதை வடிவமைச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆர்கானிக் முறையில் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ். தண்ணி சௌகரியங்கள் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது, எல்லா சௌகரியங்களும் இருக்குங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய வருங்காலத்திற்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தேவை. ஏன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வீடியோவில் வர நம்ம அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். பாருங்கள், இது ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இதில் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க நான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அப்படியே நான் கிளியராக சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எல்லாமே ஈல்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக ஃப்ரூட்ஸாக அதை வச்சுருக்காங்க. எல்லாமே ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, எல்லாமே ஹீல்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. அப்படியே நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வருது. பொதுவாக இந்த பகுதியில் ஆரஞ்சு ரொம்ப நல்லா வரக்கூடியது இருக்குது. மேங்கோஸ் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மாதுளைகள் இருக்குது. இதோட விலையும் பார்த்திங்கன்னா நியாயமான ரேட். ஒரு ஏக்கர் 25 லட்சம் மட்டுமே கேட்கப்படுதுங்க. விலை மாறிட்டு கூட இருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு திடீர்னு விலை ஏறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ கரண்ட்லி இந்த ரேட்டில் இருக்குங்க. இதில் ஒரு வேலையும் நம்மளுக்கு இல்லை. எல்லாமே சுற்றியுமே ஃபென்சிங் கேட்டு பக்காவாக போட்டிருக்காங்க. தண்ணி கரண்ட் சௌகரியங்கள் இருக்குது, பிளான்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வேணுங்கிறவங்க ஃபைனல் ரேட்டுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் லேண்டு கேட்குறக்காக வராங்க, பார்க்குறக்கு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி காலையிலேருந்து வெயிட் பண்ணி அங்கே பார்க்குறாங்க. லேண்டை பார்த்துட்டு ஒரு டிவிஎஸ் நகர்லேருந்து இந்த க்ரீன் நெட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்த லேண்டெலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு தனியாக அவரே அந்த லேண்டை பார்க்குறாங்க. இது பார்க்குறனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கலாம், கொடுக்காம இடத்த பார்க்குறாங்க. இடத்துல இருக்கிறவங்க தகவல் கொடுத்துட்றாங்க. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அசோசியேஷனில் எல்லாம் சேர்ந்து இவரை லேண்டு வாங்கறதுக்கு விடாமல் கொஞ்சம், ஏன்னா இவர் பண்ண தப்பு இல்லைங்களா, ஒரு லேண்டு பார்க்க வரவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும். இவர் தெரியாமல், யாருக்கு தெரியாமல் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட வித்தையெல்லாம் போய் கேரளாக்குள்ளே காட்டினோம்னா அப்புறம் அவங்க ஒரு வித்தையை நம்மளுக்கு காட்டுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சூழல்லாம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. பட் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏறின மரத்தில் இறங்கி வாங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா சொத்துக்கள் வாங்குறப்போ நம்பிக்கையாக 4 கொடுங்க வாங்க. இல்லைன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அவங்களோட பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். இப்போ அவங்க இந்த மாதிரி போனவுடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களை கேட்காம வந்திருக்காங்க, எங்களுக்கு முறையாக தகவல் கொடுக்கல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலத்தை உருவாக்கிடுறாங்க. பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு ஒரு அசிங்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. பட் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். வேணுங்கிறவங்க நேரடியாக பூமியை பாருங்கள். பார்த்துட்டு பூமிக்கு போகிறேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனால் அவங்க போய் பார்த்துட்டு பக்கத்தில் விசாரிச்சுட்டு என்ன வேணால் பண்ணட்டும். அது 2வது விஷயம். சொல்லாமல் கொள்ளாமல் போய் உன்னியரால் புரோக்கர்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்களும் உள்ளே இஷ்யூஸ் ஆகிட்டு பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க.
அட்டப்பாடிக்குள்ளே கேரளாக்குள்ளேனா அவங்க வந்து ஒரு நேர்மையாக போகக்கூடிய ஆளுகள். ஒரு இல்லீகலாக போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு வித்தை அங்கே பலிக்காது, அங்கே ஒரு பிரச்சனைகள் உருவாக்கிடுவாங்க. தயவு செஞ்சு நியாயமாக போய் நியாயமாக வந்து வியாபாரத்தை பண்ணுங்கள், இடத்த வாங்குங்க. இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம கொடுக்கலான்னு பார்த்தோம். இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரி செய்யாதீங்க, சரிங்களா? ஓகே, பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் சொன்னாலும் நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. சரி, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சௌகரியங்களும் இருக்குது. நல்ல அருமையான ஒரு கிளைமேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா நேரில் ஆஃபீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸாக சொல்லும். பல டைம் நம்ம சொல்லக்கூடிய ஒரே காரணம், விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணாதவங்க தான் இந்த பிரச்சனை உருவாக்குறாங்க. பே பண்ணிட்டு வரவங்க ரொம்ப டிசிப்ளினாக கரெக்டாக பண்ணுறாங்க. ஆகவே விசிட்டிங் சார்ஜோட ரேட்டையும் கூட உயர்த்தலாமான்னு நாங்கள் யோசிக்கிறோம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறது வந்து நியாயமான விஷயம் கிடையாதுங்க. பட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இனிமேல் இப்படி யாரும் பண்ண வேண்டாம். எதாக இருந்தாலும் நேரில் வந்து கேட்டுட்டு தாராளமாக வரலாம். பாருங்கள், ஒரு அறிவிப்பு கொடுக்கலான்னு அது கூட சமையல் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆனைக்கட்டி அட்டப்பாடிக்கில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 12 லட்சம் 20 லட்சத்துக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் கையில் இருக்குது. யாருக்காவது கம்மி விலையில் ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் தொடர்புக்கு வாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட் வித் வெரி கிளியர், சூப்பரான தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிகள் கையில் இருக்குது. வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிடலாம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி தெரியாத ஆளுக்கிட்ட போய் நீங்கள் வாங்குறத விட எங்கள் மாதிரி ஒரு ஃபெமிலியர் இருக்கிற ஆள் வாங்குறப்போ நியாயமான ரேட்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய ரேட்டு பக்கத்துலேயே விசாரிங்க. கரெக்டாக இருந்தால் நீங்கள் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணலாம். இது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.